ஏ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து ராக் கார்த்திக் அப்படின்றவர் எழுதி இயக்கி பிரியங்கா அருள் மோகன் லீட் கேரக்டராக நடித்து 12th மார்ச் அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து மேட் இன் கொரியா. இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ், அவ்வளோ நல்லா இல்லை, வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி தான் நிறைய ரிவ்யூஸ் வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ நானும் வந்து இனிஷியலாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல இந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டாக வந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தபோது தான் தெரிஞ்சது. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம், ஹார்ட் வார்மிங், அவ்வளோ இமோஷ்னலாக எடுத்து ரொம்ப ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ராக் கார்த்திக். இந்த படத்துடைய சிம்பிளான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கோலாப்பூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு. ஸோ அந்த கனவு வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது, அவங்க வந்து ஆசைப்பட்ட மாதிரி கொரியா போகிறாங்களா, இல்லை எதர்ச்சியாக போய் கொரியாவில் லேண்ட் ஆகுறாங்களா, அதுக்கப்புறம் கொரியாவில் அவங்க மீட் பண்ணுற ஆளுங்க, அங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து எப்படி இமோஷ்னலாக இவங்களுடைய கேரக்டர், இவங்களுடைய செல்ஃப் டிஸ்கவரியை வந்து அது மோல்ட் பண்ணுதுன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ ஒரு கதையை பார்த்தா இது வந்து பாலிவுட்டில் குயின் மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ரெஃபரன்சஸ் இருக்குது. பட் நம்ம தமிழ் படத்தில் இந்த மாதிரி கொரியாவை பேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஆத்தென்டிக்காக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிரியங்கா அருள் மோகன் அவங்க கெரியரில் ஒரு ஏர்னஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த ஃபன் லவ்விங்காக இருக்கும்போது ஒரு புது கண்ட்ரியில் போய் நம்ம கண்ட்ரியை விட்டு கொடுக்காம பேசுறது, ஸோ அங்கே சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் எப்படி எதிர்க்கிறாங்க, அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸை த்ரூ அவுட் த மூவி கேரி பண்ணுறது வந்து பிரியங்கா அருள் மோகன். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் காஸ்ட், கொரியாவில் கிடைக்கிற அந்த ஒரு பையன், அந்த ஒரு ஃப்ரெண்டு அவராகட்டும், அதுக்கப்புறம் அந்த பாட்டி கேரக்டராக ஒரு கேரக்டர் இருப்பாங்க, கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, அந்த ரோட்டில் என்கவுண்டர் பண்ண பொண்ணு, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒவ்வொரு இமோஷனை வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக டீல் பண்ணியிருக்காரு டேரக்டர். அதாவது ஃபாதர் டாட்டருக்கு இருக்கிற அந்த பாண்டிங், அவங்க பிரியும் போது என்னென்ன நடக்குது, திருப்பி அவருக்கு ஒரு பிரச்சனைன்ற போது இவங்க வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அந்த சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஊருக்கு போனோன்னு அங்கே ஹெல்ப் பண்ணணுன்னு தோன்ற அந்த பையனுடைய கேரக்டர், ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பிரியங்கா மோகன் வந்து ஃபுல்லாக டவுனில் இருக்கும்போது தான் ஒரு சும்மா ஒரு மேஜிஷியன் மாதிரி வந்து ஒரு சிட்டு ஒன்று கொடுத்துட்டு போவார். அந்த சிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் யூ திங்க் இட் எண்ட்ஸ் இட் ஆக்சுவலி பிகின்ஸ், எல்லாமே நம்ம முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் வந்து இனிமேல் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுதுன்றது ஒரு சின்ன கோட், அது ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ அந்த கேரக்டர் ஆகட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷன்ஸ், இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக எப்படி நம்ம சேர்த்து வச்ச பணத்தையே கொடுக்கலான்னு ரெடியாக இருக்காங்க, அந்த இமோஷன். அப்புறம் அந்த பாட்டிக்கும் இந்த பொண்ணுக்கும் நடக்கிற அந்த ஃபன்னி சீக்வன்சஸ், அவங்க வெளியில் போகிறது, அந்த இமோஷன்ஸை வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காரு ராக் கார்த்திக். படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கொரியாவில் நம்மளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. கொரியாவில் என்னென்ன மாதிரிலாம் நடக்குது, அப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து அந்த கார்டு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து, ஹோட்டலில் பில் பே பண்ணுறதுலேருந்து, கொரியன் பீப்புளுடைய அவங்களுடைய கல்ச்சர், எங்கே ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ரோட்ஸ், அந்த நேச்சர் அவ்வளோ அழகாக ஷாட் பண்ணிவிட்டு, இது வந்து கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா நம்மளே அந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். பட் ஏன்னு தெரியல, இந்த படம் தியேட்டர்ஸில் வராமல் நெட்ஃப்ளிக்ஸில் டைரெக்டாக வந்துருக்கு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபீல் குட் படம் பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து ஏன் இவ்வளோ அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு வீக்கெண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ரிலாக்ஸாக நீங்கள் அப்படியே மைண்டை காமாக ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட் இன் கொரியாவாக கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப போரிங்கான, ரொம்ப நெகட்டிவான படமே இது இல்லை. பார்த்து எண்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீலிங் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் கோபி.